தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மனிதன் சோர்ந்து போகக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனிதன் எப்படிப்பட்டவன்? பல காரியங்கள் மூலமாக, பல வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், போராட்டங்கள் நிமித்தம் மனிதன் சோர்ந்து போகக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனுடைய நிலைமை அப்படிப்பட்டதென்று கர்த்தர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். அதனால்தான் இந்த வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பிறந்த ஆண் மகனானாலும் சரி, பெண் பிள்ளைகளானாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்வார்கள், சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில நேரம் ஒரு குடும்பமே சோர்ந்து போகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சோதனைகள் வரும் பொழுது, பரீட்சைகள் வரும் பொழுது, பலவிதமான போராட்டங்களிலே கடந்து செல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். ஒருவேளை சோர்ந்து போகிற அனுபவம் அநேகருக்கு வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், சோர்வு உடையவர்களாக என்ன செய்வார்கள், காணப்படுவார்கள். வாழ்க்கையிலே சோர்வு என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது வரக்கூடியதாக இருக்கிறது. தெய்வ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் சோர்வை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். வாழ்க்கையில் அநேகர் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள், பல நேரங்களிலே என்ன செய்வார்கள், இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை நான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன், ஏன் தான் நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேனோ என்று சொல்லி என்ன செய்வார்கள், சொல்லுகிறதான் அநேகரை நாம் என்ன செய்கிறோம், பார்த்துருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறார். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறார், பலன் கொடுக்கிறாராம். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 27, 28. யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றென்று போதும். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி எப்படிப்பட்டது, கர்த்தருக்கு மறைவாயிற்றென்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் என்று என்ன செய்கிறார், தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். சில நேரங்களிலே தேவ பிள்ளைகள் இப்படி நினைத்து கொள்வது உண்டு. வெளியிலே சொல்லாமல் கூட சிலர் இருப்பார்கள், ஐயோ என் தேவன் என்னை மறந்து விட்டார், என் கர்த்தர் என்னை மறந்து விட்டார், என் வழியை அவர் என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்வார்கள், தங்களுக்குள்ளே நினைத்து கொள்வது உண்டு. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதைதான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றென்று, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் என்று என்ன செய்கிறார், தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளை பார்த்து என்ன செய்கிறார், கேட்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, நான் உன்னை நினைக்கிறேன், நான் உன் வழிகளை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் மறைவாய் சொல்லுவதை 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மனிதனே, நீ தேவன் என்னை மறந்து விட்டார் என்று என்ன செய்யாதே, சொல்லாதே. என் வழியை ஆண்டவர் மறந்து விட்டார் என்றும், என் நியாயத்தை தேவன் எட்டாமல் போகிறது போல காணப்படுகிறது என்று நீ ஏன் சொல்லுகிறாய்? நான் அப்படிப்பட்டவர் அல்ல, நான் உன்னை நினைக்கிறவர், ஏன் சோர்ந்து போகிறாய் என்று சொல்லி என்ன செய்கிறார், தேவனாகிய கர்த்தர் பேசுகிறார். அதான் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ
அறியாயோ என்று என்ன செய்கிறார் அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை நீ கேட்டதும் இல்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதவை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் தேவனுடைய வழியை அறிய முடியாததினால்தான் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வு உற்றவர்களாக காணப்படுகிறார்கள். சரி, சோர்வு நேரங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் யோபை போல நாம் சொல்ல வேண்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வாசிங்க, யோபினுடைய புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறார். வாசிங்க, எத்தனாம் அதிகாரம் அது? 19ஆம் அதிகாரமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். எத்தனாம் வசனம்? 19ஆம் அதிகாரம். உனக்கு அப்புறம் பிரைஸ் கொடுக்கணும். என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அப்புறம் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை அந்த யோபினுடைய வாழ்க்கையில் எப்பொழுது உண்டாகிறது? அவருடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள், துன்பங்கள், பரீட்சைகள் நேரத்தில் அவர் சொல்லுகிறார், என் தோல் முதலாய் அழுகி போனாலும் பரவாயில்ல, இந்த மாமிசம், என் மாமிசம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாமிசத்தில் இருந்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தரை நான் பார்ப்பேன் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். வாசிங்க 27ஆம் வசனம். அவரை நானே அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வித்தியாசமான ஒரு சோர்வை குறித்து யோபு என்ன செய்கிறார்? பேசுகிறார். நான் என் தேவனை காணும்படியாக மிகுந்த வாஞ்சியோடு இருக்கிறேன். எனக்கு சோதனைகள் இருக்கிறது, பரீட்சைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் துன்பங்களோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பரீட்சைகளோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பல சோதனைகள் வழியாக தான் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். என் தோளெல்லாம் அழுகி போன நிலைமையில் இருக்கிறது. ஆனால் என் மாமிசத்திலே நான் இருந்தாலும் கூட, என் மாமிசம் வெளியே தெரிஞ்சாலும் கூட நான் என்ன செய்வேன்? தேவனை பார்ப்பேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனை நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அது மாத்திரமல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். இந்த வாஞ்சையினால் என் உள்ளிருதயங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சோர்வின் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோர்வு வருவது உண்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருவதுண்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல பரீட்சைகள் வழியாக மனிதர்கள் கடந்து போவது உண்டு. ஆனால் யோபினுடைய வாழ்க்கையில வந்த அந்த சோதனைகள், துன்பங்கள், பரீட்சைகள் நேரத்தில் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. என் தேவனை பார்க்க வேண்டும், அந்த வாஞ்சை எனக்குள் இருக்கிறது. என் உள் இருதயம் அந்த காரியத்தை நினைத்து சோர்ந்து போகிறது என்று என்ன செய்கிறார்? பேசுகிறார். என் கண்களாலே என் மீட்பரை நான் பார்ப்பேன் என்று என்ன செய்கிறார்? அறிக்கை செய்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனை, துன்பங்கள் நேரங்களிலே நாம் சோர்ந்து போனாலும் நாம் அறிக்கை செய்ய வேண்டுமாம். திருவசனத்தை நாம் அறிக்கை செய்து அவைகள் மூலமாக நாம் வெற்றி பெற முடியும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தான் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? யோபினுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சோதனை நேரத்திலே அவன் செய்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் சோர்வு என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வருவதுண்டு. ஆனால் தேவ பிள்ளைகள் அவைகளை ஜெயிக்க முடியும் என்று யோபு பக்தர் நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோர்வு உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பலப்படுத்துகிறார். வாயை திறந்து சொல்லுங்க,
சோர்ந்தவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், யாருக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் கூட எத்தனையோ நேரத்திலே சோர்ந்து போயிருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான காரியத்திலும் சோர்ந்த நிலைமையில் காணப்படுவேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்திலே சொல்வதிலே நான் வெட்கப்படுவதில்லை. காரணம் என்னவென்றால், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் சோர்வு வருவதுண்டு. ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், ஒரு ஊழியக்காரியாக இருந்தாலும், என்னதான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையில சோர்வு என்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வருவதுண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகும் பொழுது யோபு பக்தன் சொல்வது போல, திருவசனத்தை விசுவாசித்து அவைகளின் மூலமாக நாம் அந்த சோர்வை நாம் மேற்கொள்ள முடியும். அல்லது தேவன் நமக்கு தருகிற அநேக பாடல்கள் மூலமாக நாம் அந்த சோர்வை நம்முடைய உள்ளத்திலே மாற்றிக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தின் மூலமாக கூட நாம் என்ன செய்ய முடியும்? சோர்வு என்கிற அனுபவத்தை நாம் ஜெயிக்க முடியும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை சோர்ந்த நிலைமையில் இருந்தால், அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் திருவசனத்தை பற்றி அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். திருவசனத்தை பற்றி கொள்ள வேண்டும், அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் அந்த காரியங்களை நாம் சொல்லுகிறதான ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் சோர்ந்த நேரம் நாம் செய்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டின் சபைக்கு சோர்ந்து போகாதிருங்கள் என்று சில ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். எதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாதாம்? நாம் வாசிக்கும் பொழுது ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நாம் எதிரே சோர்ந்து போகக்கூடாது என்று அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். வாசிங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்கள். சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்களுக்கு என்ன அளிப்பார்? நித்திய ஜீவனை கர்த்தர் அளிப்பார். 8ஆம் வசனம். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சண்டைக்காரர்களாக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளாகி நாம் நற்கிரியை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் நாம் அவைகளில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கலாத்தியர் புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இதே நற்கிரியைகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அற்பம். 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனம் வாசிங்க. மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். தேவநாமத்திற்கு மேல்வதாக. 10ஆம் வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நன்மை செய்வதிலே தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இது புதிய ஏற்பாட்டின் சபைக்கு தேவன் கொடுத்த நல் வார்த்தைகள். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் நன்மை செய்கிறதான ஒரு அனுபவத்திலே
சோர்ந்து போகவே கூடாது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் நன்மை செய்யும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? வாசிங்க 7ஆம் வசனத்திலே, மோசம் போகாதிருங்கள். ஏன் அதை சொல்லுகிறார் தெரியுமா? நான் நன்மையை மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக இருந்தால் அதனுடைய பலனை அறுப்போம். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் புதிய ஏற்பாட்டின் சபையிலே வாழுகிறதான தேவ பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாததான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நன்மையானதை விதைக்கும் பொழுது நன்மையானதை அறுக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நன்மை செய்கிறதில் என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். 10ஆம் வசனம், நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. விசுவாச குடும்பத்திற்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய சபைக்கு வருகிற குடும்பங்கள் பல நேரங்களிலே நன்மையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் நன்மை செய்யலாம் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. விசுவாச குடும்பத்திற்கு விசேஷமாக, விசுவாச குடும்பத்திற்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மை செய்ய கடவோம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகள் நன்மையானதை செய்யும் பொழுது நன்மையானதையே நாம் மறுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அதனால் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய, ஒரு சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டிய நற்கிரியைகள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நம்ம அவைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, சோர்ந்து போனால் திருவசனத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நற்கிரியைகளுக்கேற்ற பலனை தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பரத்திலிருந்து என்ன செய்வார்? கட்டளையிடுவார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. விசேஷமாக விசுவாச குடும்பத்திற்கும் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? நன்மை செய்ய கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த பலன் தேவ பிள்ளைகளுக்கு மிகுந்த அவசியமானதாக காணப்படுகிறது. தேவ பிள்ளைகள் இந்த பலனை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலன் தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். எதற்காக தேவ பலன் அவசியம்? கர்த்தருக்காக நாம் வாழ்வதற்கு தேவ பலன் அவசியமாக இருக்கிறது. இந்த பலனை, தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? வாசிங்க 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு தேவ பிள்ளைகள் பலன் அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதுதான் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் பலன் அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக பலன் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கழுகுகளை போல என்ன செய்வார்கள்? சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. புது பலன் எங்கே கிடைக்கிறது? தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் புது பலன் அடைகிறார்கள். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. புது பலனை தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அனுதினமும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புது பலனை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு வாரம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு உயிர்த்தெழுந்த காலை வேலை என்று சொன்னால் அந்த நாளிலே நாம் ஆராதனைக்கு வருகிறோம். காரணம் என்னவென்றால் அந்த வாரம் முழுவதும் ஆண்டவருக்காக நாம் ஜீவிப்பதற்கு அந்த நாளிலே உயிர்த்தெழுந்த அந்த காலை நேர ஆராதனையிலே தான் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து புது பலன் அடைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவ நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். ஒரு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது
வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நீங்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எருசலேமில் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். எதற்காக அப்படி சொன்னார்? 8ஆம் வசனத்தில் வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் இங்கே வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் என்ன செய்யுங்கள்? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பேன். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதை நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பரிசுத்தாவியினுடைய ஞானஸ்நானத்தை பெறும்படியாக நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பரிசுத்த ஆவியினால் தான் தேவ சபை பலனடைகிறது. தேவ பிள்ளைகள் ஒரு புது பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவிக்குள் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் தான் தேவ பிள்ளைகள் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையிலே நிறைந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரம் நாம் சோர்ந்து போவது உண்டு. ஆனால் கர்த்தர் நாம் என்ன செய்கிறார்? அப்பப்போது பலப்படுத்துகிறவராக அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பலனடைய வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சபையை உயிர்ப்பிக்கக்கூடியவர், சபையை பலப்படுத்தக்கூடியவர். சபை மக்கள் மேல் அவர் அசைவாடுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகள், பலவீனங்களை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலுக்குள் தேவ சபையானது காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் புது பலன் அடைந்தவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் பலனற்றவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல சட்டையடித்து எழும்புவார்கள். அதனால் புது பலன் அடைய வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில நிரம்பி வாழ்கிற அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அவர் நம்மை புது பலத்தால் நிரப்புகிற தேவனாக அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த புது பலன் அடைந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த புது பலனுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகம், கர்த்தருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அநேகர் வாரத்தில் ஒரு நாள் கூட தேவனுடைய சமூகத்திற்கு என்ன செய்வதில்லை? வருவதே கிடையாது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. காரணம், அவர்கள் பலனற்றவர்களாக காணப்படுவார்கள். அதனால்தான் தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், சோதனைகள் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வார்கள்? சில நேரங்களிலே தூசிப்பார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. புது பலன் அடைகிற ஒரு அனுபவம் தேவனுடைய சமூகத்தில் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறவர்கள் புது பலன் அடைகிறார்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் உடையவர்களாக மாறுகிறார்கள். தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அந்த புது பலனை கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்கிற அனுபவங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. வாசித்து பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 302 பக்கம் 302 15ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம்
அந்தபடியே ஆ அவன் பொறுமையாய் காத்திருந்து ஆ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்ப காத்திருப்பதில் என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். காத்திருப்பதில் என்ன வேணும்? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். 5 நிமிஷமும் காத்திருக்க முடியும், அரை மணி நேரமும் காத்திருக்க முடியும், 2 மணி நேரமும் என்ன செய்ய முடியும்? தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருப்பதில் பொறுமை அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்ப காத்திருக்கிற அனுபவம் எப்படி இருக்கணுமா? பொறுமையாய் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையாக நீர் என்ன செய், காத்திரு என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு நாம் காத்திருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாக நாம் பெற வேண்டியதான பலனை கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். காத்திருக்கிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா சபைகளிலும் ஒரு காத்திருப்பு கூட்டம் என்று என்ன செய்வார்கள்? நடத்துவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது என்றைக்கு? சனிக்கிழமை மாலை. ஏனென்றால் தேவ பிள்ளைகள் காத்திருந்து புதுபலன் பெற்று பரிசுத்தாவினால் நிறைந்து மறுநாள் ஆராதனைக்காக என்ன செய்யப்பட வேண்டுமாம்? ஆயத்தப்பட வேண்டும். அதற்காக தான் அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் அநேகர் சனிக்கிழமை மாலை காத்திருப்பு கூட்டம் என்கிற ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறார்கள்? நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காத்திருப்பு கூட்டத்திலே தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கலந்து கொள்ளும் பொழுது அந்த காத்திருந்து புதுபலன் அடைகிற ஒரு அனுபவத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து காத்திரு என்று என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும், பரத்திலிருந்து அனுப்பப்படுகிற பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். அப்ப பரிசுத்தாவியானுடைய பலன் உங்கள் மேல் ஊற்றப்படும். அப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு. வாய் திறந்து சொல்லுங்க, பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நாம் பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய சமூகத்திலே அநேக ஆசீர்வாதங்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் ஒரு மேலான ஒரு அனுபவமாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்நிய பாஷையிலே பேசி ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட வேண்டும். தேவன் தாமே சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இப்போ சோர்வு என்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் வருகிற சோர்வுகளை மாற்றுவதே நம்முடைய தேவன். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை கொண்டு சோர்வுகளை நாம் ஜெயிக்க முடியும். அதனால் அதை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோபு பக்தன் சொல்வது போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தின் அறிக்கையை தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நாம் பார்த்தோம், நற்கிரியை செய்வதிலே நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் நற்கிரியைகளை செய்கிறதான ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நாம் நற்கிரியைகள் செய்கிறதான அனுபவத்திலே நாம் உற்சாகப்படுவோம் என்று சொன்னால் நன்மையானதே நாம் அறுக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த அனுபவத்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யூதா புஸ்தகத்தினுடைய அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. யூதா புஸ்தகம் ஒரே அதிகாரம் தான். யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அப்படியாது சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசிங்க 21ஆம் வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய அன்பிலே உங்களை என்ன செய்யுங்க? காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாம் பொறுமையோடு எதற்காக காத்திருக்க வேண்டும்? தேவனுடைய
இரக்கத்தை பெறுவதற்காக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய இரக்கம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கம் வேணும். எத்தனை பேருக்கு தேவன் இறங்கணும், இறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்க வேண்டும் ஆண்டவரே. அந்த இரக்கத்திற்காக பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாத தடைகள் இருக்கிறது. எத்தனையோ விதங்களிலே நான் பலனற்று இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த பலனை தரும்படியாக உடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து சத்தமாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். தேவனுடைய இரக்கத்திற்காக தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாம்? காத்திருக்கிற அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கம் பெரிதாக என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு நேரம் போதாதபடியினால் தேவனுடைய வார்த்தையை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பலனடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்படி பலனடைய முடியும்? பரிசுத்த ஆவியினால், தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதினால், நற்கிரியை செய்து நாம் சோர்ந்து போகாதிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, உடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாரும். புது பலன் அடைவதற்கு, புதிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு எனக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டும். ஆண்டவரே, உடைய இரக்கத்தை பெற நான் காத்திருக்கிறேன் ஐயா. உடைய இரக்கம் என்மேல் வெளிப்படுவதாக. உடைய இரக்கத்தினால் என்னை நிரப்புவீராக. நீர் எனக்கு இறங்குவீராக. எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திகாரம் துணித்திராமல் ஆத்துமரத்தை உணர்ந்தாரோ. அத்திகாரம் துணித்திராமல் ஆத்துமரத்தை உணர்ந்தாரோ. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. அத்திமரம் துணிவிடாமல் ஆட்டுமந்தை உணர்ந்தாரோ. அத்திமரம் துணிவிடாமல் ஆட்டுமந்தை உணர்ந்தாரோ. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை.